குடி டிவி அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் 2வது பாகம் பரணி நட்சத்திரத்துக்குரிய 4 ஸ்லோகங்களை பார்ப்போம். ஸ்வயம்பூ சம்புராதித்ய புஷ்கராக்ஷோ மகாஸ்வனஹ அநாதிநிதனோ தாதா விதாதா தாதுருத்தமஹ அப்ரமேயோ ஹுஷிகேஷ பத்மநாபோ அமரப்பிரபுः विश्वकर्मा मनुस्त्वष्टा स्तविष्टस्तविरो ध्रुवः अग्राह्यः शाश्वतः कृष्णो लोहिताक्षप्रतर्दनः प्रभूतस्त्रिककुब्धाम पवित्रं मङ्गलं परम् ईशानः प्राणदः प्राणो ज्येष्ठः श्रेष्ठः प्रजापतिः हिरण्यगर्भो भूगर्भो माधवो मधुसूदनः. இந்த 4 ஸ்லோகங்கள். சில அன்பர்கள் கேட்கிறார்கள், சுவாமி நீங்களே புஸ்தகம் முன்னாடி வைத்து வாசிக்கிறீங்களே, உங்களுக்கு தெரியாதா? மனப்பாடமாக தெரியும். விஸ்வம் விஷ்ணுர்வ ஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூத கிருத்பூத பிரத்பாவோ பூதாத்மா பூத பாவனஹ டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுவேன். ஆனால் அது பாராயணமாகாது. இந்த செஷனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, நீங்களும் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் புக்கு திறந்து வச்சு உட்காந்துக்கணும், இதை ஆன் பண்ணணும், அந்த 4 ஸ்லோகங்களை நீங்கள் மெதுவாக நான் படிக்க பார்க்கணும். இதுதான் இதனுடைய எய்ம். ஆகையால நீங்கள் அப்படியெல்லாம் பார்க்காம பாராயணம்ன்றது புக்கு திறந்து தப்பில்லாமல் படிக்கிறது தான். முடிஞ்சால் நீங்கள் புஸ்தகத்தை திறந்து வையுங்க, இல்லைன்னா நான் படிக்கிறத காதார கேளுங்க, டைம் கிடைக்கிறப்போ புக்கு வச்சு பாருங்க. அதுதான் இதனுடைய இன்டென்ஷன். இப்போ திரும்ப ஒரு தடவை படிக்கிறேன். ஸ்வயம்பூ சம்பூ ஆதித்ய புஷ்கராக்ஷோ மகாஸ்வனஹ அநாதிநிதனோ दाता विधाता दातुरुत्तमः अप्रमेयो ऋषिकेश पद्मनाभो अमरप्रभुः विश्वकर्मा मनुस्त्वष्टा स्तविष्टस्तविरो ध्रुवः अग्राह्य शाश्वतः कृष्णो लोहिताक्षप्रतर्दनः प्रभूतस्त्रिकगुब्धाम पवित्रं मङ्गलं परम् ईशानः प्राणदः प्राणो ज्येष्ठः श्रेष्ठः प्रजापतिः हिरण्यगर्भो भूगर्भो माधवो மதுசூதனஹ. உத்தர பீட்டிகாவில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய பெருமையை நிறைய கொடுத்துருக்காங்க. அது நிறைய ஸ்லோகங்கள் என்னாவும் அதோட கருத்தை மட்டும் பார்ப்போம். யார் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தினமும் ஓதுகின்றார்களோ அல்லது யாராவது கேட்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும், நவக்கிரக தோஷங்கள் விலகும். அவன் தினமும் நித்திய நைமித்திக கர்மாவிலே நாம் செய்யக்கூடிய தோஷங்கள் விலகும். பகவான் சொல்கிறார், வியாச பகவான், நான் அசுபம் பிராப்னுயேத் கிஞ்சித், வாழ்க்கையில அசுபம் என்பதே உனக்கு நடக்காதுடா, அது பகவான் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லை, உங்களுடைய சகல அபீஷ்டங்களும் நிறைவேறும். சுவாமி நான் ரொம்ப வருஷமா படிக்கிறேன், எங்களுக்கு நடக்கவே இல்லை. டைம் வரணும் சுவாமி, எதுவாக இருந்தாலும் டைம் தான் வரும். ஒரு கல்லை உடைக்கிறோம், 1 2 3 4 5 5th ப்ளோவில் உடைஞ்சிட்டு, அப்போ 5வது ப்ளோ தான் அடிச்சிருந்தா பலமா போயிட்டு இருக்குமான்னு பார்த்தா இல்லை, அந்த ஒவ்வொரு அடியும் கூட அதில் இம்பேக்ட் இருக்கு. அது 1 2 3 4 தாண்டி அந்த 5th ப்ளோவில் தான் உங்களுக்கு அது ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியுது. அப்படி நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளவோ நன்மைகளை தரும். மகாலய பட்சம் இனி 2-3 நாள் தான் இருக்கு, ஜாகிரதையா பயன்படுத்துங்க. மீண்டும் 1 வருஷம் காத்திருக்க வேண்டியிருக்கும். நீத்தார்களை முன்னோர்களை தினமும் வழிபடுங்கள், அவர்களை நினைத்து மனமுருகி உங்களால் என்ற நல்ல விஷயங்களை செய்யுங்கள், நன்றியோடு செய்யுங்கள். நாம் அவர் உயிரோடு இருக்கும்போது அவர்களுக்கு ஏதாவது தவறாக நாம் நடந்திருந்தாலோ, அவரிடம் ஏதாவது கோபப்பட்டிருந்தாலோ, அவங்களுடைய ஆசையை தீர்க்கவில்லை என்றாலோ உங்களால் இயன்றதை இன்று செய்யுங்கள். தானம் செய்யுங்கள், கோவிலுக்கு கொடுங்கள், அன்னதானம் செய்யுங்கள், குடை தானம், செருப்பு தானம், புஸ்தக தானம், சொர்ண தானம், பூதானம், உங்களால் என்ன முடியுமோ நல்லதை. எதுவுமே முடியாது சுவாமி, என்கிட்ட பேக்கெட்ல காசே இல்லை, நல்ல வார்த்தையாவது கொடுங்கள், ஒருத்தருக்கு தைரியத்தையாவது கொடுங்கள், மற்றவர்கள் துன்பங்களை காதார கேட்டு ஒரு ஆறுதலையாவது சொல்லுங்கள். இந்த மகாலய பட்சத்தை சிறப்பாக பயன்படுத்துங்கள். அமாவாசை என்ற எனக்கு ஏதாவது ஒரு சிறப்பான கோவில், ராமேஸ்வரம், திருவனந்தபுரம், உங்களுக்கு என்ன கிட்ட இருக்கோ அந்த மாதிரி ஒரு திருவள்ளூர் சிறப்பான க்ஷேத்திரத்துக்கு சென்று உங்களுடைய முன்னோர்களுக்கு கண்டிப்பாக
தர்ப்பணங்கள் போன்றவை நிச்சயமாக செய்யுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சாபங்களையும் தடைகளையும் நீக்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மேன்மையான நிலையை அடைய வைக்கும். நிறைய பிள்ளைகள் என்னிடம் வந்து ஜாதகத்தை கேட்கும்போது சொல்கிறார்கள், திருமணம் இன்னும் நடக்கலைங்க, வயசு 30 ஆச்சு, 32 ஆச்சு, 35 ஆச்சு அப்படின்னு, இவ்வளோ ஆச்சு, எனக்கு 50 வயசு ஆச்சு, சொந்த வீடு அமையலைங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு நமக்கு பிதுர் தோஷமே காரணமாக இருக்கு. பித்ருக்களை நாம் நினைக்க வேண்டும். உங்கள் தாய் தந்தை உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக இந்த 15 நாட்கள் அவர்களுக்கு தினமும் சென்று அவர்களுக்கு பிடித்தது ஏதாவது வாங்கி கொடுத்து அவர்களை நல்லா அன்பாக உபசரித்து உயிரோடு இருக்கும் பித்ருக்களை கவனிப்பது என்றது மிகவும் சிறப்பானது. இறந்த பிறகு அவர்களை நினைத்து மற்றவர்களுக்கு செய்வதை விட உயிரோடு இருக்கும் தாய் தந்தையரை அன்பாக சென்று வஸ்திரம் வாங்கி கொடுங்கள், பழங்கள் வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு அவங்களை அன்பான வார்த்தைகளால் உபசரித்து அவரிடம் ஆசீர்வாதம் வாங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் தீர்வு அதுதான். ஏன் தெரியுங்களா? நமது பித்ருக்களுக்கு தான் நம்ம மேல அதிகமான அக்கறை இருக்கும். தெய்வம் அனைவரையும் காக்கும். ஆனா பித்ரு தேவதைகள், நம்மளுடைய முன்னோர்கள் நம் குடும்பத்தின் மீதும் நம் மீதும் மிகவும் அக்கறை கொள்வார்கள். வருடத்துக்கு ஒரு முறை 15 நாட்கள் இந்த பூலோகத்துக்கு வந்து நம்ம எல்லாரையும் தரிசிக்க அவர்கள் ஆவலுடன் இருக்கிறார்கள். அவர்களை நாம் வரவேற்க வேண்டும், உபசரிக்க வேண்டும், அவர்களுக்கு பிடித்தமான விஷயங்களை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் நமக்கே பல நன்மைகள் கிடைக்கும். நம் குடும்பம் விருத்தியாகும், நம் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும், வேலை கிடைக்கும், அவர்கள் அப்ராட் போவாங்க, விசா கிடைக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, பர்மனெண்ட் விசா கிடைக்கலைங்க, ஃபாரின்ல படிக்க வரலைங்க, நல்ல வரன் கிடைக்கலைங்க. அனைத்தும் சித்திக்கும். கடைசி இந்த 2-3 நாட்களை நீங்கள் நன்றாக பயன்படுத்துங்கள். இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். மீண்டும் ஆளாய் அமாவாசை வேண்டும் என்றால் 1 வருடம் காத்திருக்க வேண்டும். இது நினைவில் கொண்டு சிறப்பாக செயலாற்றுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை இன்னொரு பதிவில் பார்ப்போம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினமும் வரும் 108 ஸ்லோகங்கள். இன்று 2வது நாள், நாளை 3வது நாள்.